டைம் 9:26 டே 125. நான் சொன்னேன்ல அலாரம் வைக்காமலே தூங்கினேன்னு, அப்படியே டயர்ட்னஸில் தூங்கிட்டேன். ரெக்கார்ட் பண்ணாமல், குப்பை வைக்காமல், எந்த வேலையும் பண்ணாமல் படுத்துட்டேன். அவ்வளோ கை கால் வலி. என்ன ஆச்சு, 4 மணிக்கு எனக்கு பாரதிக்கா கால் பண்ணது பார்த்தேன். ஃப்ளவர் ரெடி ஆகிட்டிங்களான்னு. ஐயோ, நான் வேறு திருவண்ணாமலை போகிறோம் பிளான் போட்டிருக்கோம். அதுவும் பட்டு சாரி வேறு கட்டணும். எந்த வேலையும் பண்ணலை, பசிக்குது வேறு. அப்படி இப்படின்னு எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் சொல்லிட்டேன், நான் தூங்கலை. ஐ மீன் லைக் 3 hours தூங்கிட்டேன் டயர்ட்னஸில். என்னால் தாம்பரம் வர முடியாது, நீங்கள் வந்து பிக் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டேன். அவங்க நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சிட்டாங்க. நான் உண்மையிலேயே நான் பொய் சொல்ல, நான் விளையாடலை, நான் தூங்கிட்டேன், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு அவங்கள சமாளிச்சுட்டு, அப்புறம் சந்து ஃபோன் எடுக்கலைன்னு சொன்னாங்க. பார்த்தா சருன்னு ஆல்ரெடி ஒரு 4 times ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சந்து, சரு, பாரு இவங்க 3 பேரும் காரில் வந்தாங்க. பாரு வரும்போதே ஃபோன் பண்ணிவிட்டு சொன்னாங்க, திட்டு கேட்க ரெடியாக இருந்துக்கோ, என்ன வேணாலும் சொல்லுவேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க வந்தாங்க. நான் வந்து தண்ணி கேனு, என்னோடய பட்டி டிங்கரிங்க்கு வேண்டிய திங்ஸு, அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில், ஃபோனு எல்லாத்தையும் எடுத்து, அப்புறம் பால்கோவா பேக்கெட் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே போனேன். சந்து மேலே வந்தாங்க. சந்து வேட்டி, சரு வேட்டி கட்டலை, பட் வேட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தான். பாரும் நானும் ஒரே மாதிரி ட்வின்னிங். லைக் அவங்க ஒரு பீச் அண்ட் க்ரீன், நான் வந்து பிங்க் அண்ட் பேபி பிங்க் அண்ட் க்ரீன். செம்மையாக இருந்துச்சு. அங்கே ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் ஆரம்பித்தோம், எந்த கண்டென்ட்டும் பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டே வந்து சிவன் சாங் தான் போட்டுட்டு போயிட்டு இருந்தோம். ஓகேவா, இடையில கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருந்துச்சு. நானும் பாரும் பேக்கில் உட்காந்தோம், சருவும் சந்துவும் ஃப்ரெண்டில் உட்காந்தாங்க. அப்புறம் பேசி 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 எங்கெல்லாமோ போனோம். ஐ மீன் வழி வந்து தாம்பரம் சைடு போகாமல் நாங்கள் சோழிங்கநல்லூர் சைடு, நாவலூர் அப்படி போனோம். அதுக்கப்புறம் ஃபில்டர் காஃபி பாருக்கு வேணும்னாங்க, அதனால் ஃபில்டர் காஃபி குடிக்க இறங்கணும். அங்கேயும் நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். பாரு வந்து அந்த குளிச்சுட்டு காயலைன்னு சொல்லிட்டு முடி அவுத்து போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஹேர் கட்டுக்கு, அவங்க சாரீக்கு செம்ம ஸ்டைலாக இருந்துச்சு. காற்று அப்படி வீசும்போது அப்படி முடி அப்படி பறக்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் அது ஒரு ஃபன்னு. சரு என்ன பண்ணா, நான் சாரி கட்டியிருக்கேன்ல, அவனுக்கு டோர் திறந்து கொடுத்தான். அவ்வளோதான். சந்தும் பாரும் செம்ம கலாய். அப்புறம் பில்டிங் ஓனர் நாங்கள், அந்த ஜோக்கு நான் சொல்கிறேன், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ நான் வந்து பில்டிங், அவங்க சந்து சரு வந்து பில்டிங் கோ ஓனர்ஸ். ஓகேவா. ஸோ இடையில நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்த டைமில் என்கிட்ட கொஞ்சம் பேர் சொன்னாங்க, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, உங்களுக்கு சரு சந்து இருக்காங்க, அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும் அப்படின்னு. அது சொல்லிவிட்டு நான் அவங்க கூட டீ குடிக்க போனேன். அப்போ நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், என்னோடய ஃபேமிலியை மதிச்சு அப்படி சொல்கிறாங்கன்னு. இது நான் வந்து சந்துட்டே சருட்டே சொன்னேன். அதுக்கு அவங்க வந்து, அதாவது பில்டிங் ஓனர்ஸ் நாங்கள், எங்கள் பேர் சொல்லி 4 பேர் டீ குடிக்க போவாங்க, இதெல்லாம் எப்படி கட்டுப்படி ஆகும், எங்கள் பேர் சொல்லி டீ குடிக்கிறதுக்கு எங்களை யூஸ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு. இதுக்கு மேலே என்னை கலாய்க்க எதுவுமே இல்லை. அப்படி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதாவது எப்படி எங்கள் கூட வருவீங்க, எங்கள் பேர் சொல்லுவாங்க, அப்புறம் ஒவ்வொருத்தங்களாம் வந்து டீ குடிக்க போவாங்க, எதுக்கு தான் நாங்கள் ஓனர்னு தெரியல அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நீங்கள் யூடியூப்பில் சொன்னால் ஆளாளுக்கு வந்து சந்து சரவணன் கூட இருங்க அப்படின்னு சொல்லி டீ குடிக்க போவாங்க, நீயும் போயிடுவேன் அப்படின்ட்டாங்க. எவ்வளோ சிரிக்கிறது, காலையிலேருந்து சிரிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் நாங்கள் எங்கே போனோம், அம்மன் மெஸ் போனோம். அங்கே தான் வந்து நான் இட்லி சாப்பிட்டேன், அவங்க பூரி சாப்பிட்டாங்க. அங்கேயும் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தோம். எனக்கு கை வேறு
நேற்று அது சொல்ல மறந்துட்டேன். கப்பு வாஷ் பண்ணும்போது கப்பு உடஞ்சி கை கீறிடுச்சு. அதனால் சாப்பிடும்போது ரொம்ப வலி. லைக் எப்படி சொல்கிறது, நீரான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப வலிச்சது. அப்படி எரிஞ்சு லைக் முடியலை அந்த மாதிரி, அந்த ஃபிங்கரில். அப்புறம் வேறு என்ன பண்ணோம், ஃபில்டர் காஃபி குடித்தோம், அங்கேயும் குடித்தேன். அதுக்கப்புறம் பூ எனக்கு பாரு பூ வாங்கி கொடுத்தாங்க. ஆக்சுவலி இப்போ டோல்கேட் அந்த இடத்துல அவங்க பூ வேணுமா கேட்டாங்க. நான் வேணும்னு. அவங்க வாங்கி கொடுத்தாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. அப்புறம் இதுக்கெல்லாம் காசு அனுப்பக்கூடாது அப்படின்ட்டாங்க. நான் கிஃப்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மன் மெஸ்ஸில் நான் தான் இது பண்ணேன், பே பண்ணேன். அப்போது அங்கே ஒரு ரோஸ் பார்த்தேன், சாக்லேட் வச்ச ரோஸு. அது பார்த்தப்போ எனக்கு பாருக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அது கொடுத்தேன். அப்புறம் வெளியே ஒரு கீச்செயின் பார்த்தேன், பொம்மை கீச்செயின், அழகாக இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு மொபைலுக்கு அது போட்டேன். அந்த ஸ்கெல்ட்டனை மாற்றிட்டு அதுக்கு போட்டேன். அப்புறம் நான் பேக்கில் உட்காந்து, சந்து தான் பேக்கில் இருந்தாங்க, பாரு ஃப்ரெண்டில் போயிட்டு இருந்தாங்க. சந்து நானும் பாட்டெல்லாம் வச்சு ஃபுல் ஃபன்னு, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சருவை நான் கண்ணாடியில் பார்த்துட்டு அவனை கொஞ்சம் நேரம் அதுக்கு கலாய்ச்சிருந்தாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படி இப்படின்னு எல்லோரும் நிறைய சிரித்தோம். நாங்கள் என்ன ஆசைப்பட்டோமோ அது நடந்துச்சு. ஓகே. அப்புறம் திருவண்ணாமலை வந்துட்டோம். பார்க்கிங் பண்ணிவிட்டு சருவுக்கு ஒட்டிக்கோ வேட்டி கட்டி கொடுத்துட்டு அப்புறம் நடந்துட்டோம். ஆக்சுவலி பூ வைக்க எங்கிட்ட ஸ்லைடு இல்லை. வேறு பூக்கடையில் பாருக்கு பூ வாங்கினப்போ அவங்க நான் வேறு கடையில் பூ வாங்கினேன்னு சொல்லி ஒரு ஸ்லைடு தான் கொடுப்பேன்னாங்க. அப்புறம் பாரு நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்லைடு வாங்கி அப்புறம் நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். செருப்பு அங்கே வச்சோம். அப்போ ஆரம்பித்த நடக்கல் தான். நடக்கிறோம், க்யூ நிற்கிறோம். ஐயோ என்னால் முடியலை. என் வாழ்க்கையில் நான் யாருக்காக இவ்வளோ வெயிட் பண்ணதில்லை, அதுவும் ஒரு கிளான்ஸ் பார்க்குறதுக்காக. டேம், எனக்கு இடையில கை கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் உட்காந்தேன், நிற்கிறேன், முடியலை. அவ்வளோ க்யூ. நான் அதுவும் ஆஃப் சீசனாக இருந்து இவ்வளோ க்யூ, அதுதான் எனக்கு நம்ப முடியலை. இந்த தெலுங்கு ஆளுங்க நிறைய இடையில வந்தாங்க. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. நாங்கள் க்யூ நிற்கிறோம், எங்களை தாண்டி போய் நிற்கிறாங்க. அதுலேயும் ஒரு கப்பல் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. சரி, நான் எதுவும் சொல்லலை. ஆக்சுவலி லைக் டுவார்ட்ஸ் த எண்ட். ஓகே, அது சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஃபுல்லாக நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் தான். சர்வம் இருக்கானே, பில்டிங் ஓனரு, ஓனரு, பில்டிங்கு, டீ குடிக்கிறது, இதை பற்றி சொல்லி நிறைய சிரித்தோம். அண்ட் ஏதாவது சொன்னால் என்னை இமிட்டேட் பண்ணான். என்னென்ன தெரியுமா, வாங்க ஜி, உட்காருங்க ஜி, தேங்க்யூ ஸோ மச் ஜி, இப்படிலாம் சொல்லி நான் சொல்லுவேண்ணா. அப்படி சொல்லி அவன் சொல்லி சிரிச்சிட்டே இருந்தான். அப்புறம் நான் ஃபேமிலின்னு இவங்களை சொல்கிறது, அதை சொல்லி சிரிச்சிட்டு இருந்தான். நான் எல்லோரும் தான் சிரித்தோம், லைக் நிறைய சிரித்தோம். இவங்க என்ன சொன்னாலும் நம்ம ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு நிறைய சிரித்தோம். ஆக்சுவலி நிறைய கண்டென்ட் சொன்னோம், மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ தரிசனம் கிடச்சிது. அப்புறம் பார்த்தா அவ்வளோ கிட்டத்தட்ட 3 hours நின்று இருப்போம் அந்த க்யூவில். எப்படியோ வெளியே வந்துட்டு எக்ஸிட்டுக்கும் க்யூ, அதுதான் இன்னும் டார்ச்சரு. சுற்றி அலைய விட்டாங்க. ஆக்சுவலி அங்கே வெளியே வரும்போது அந்த வெளியே வரும்போது புளியோதரை, லட்டு எல்லாம் கடை இருந்துச்சு, அங்கேயும் க்யூ. எனக்கெல்லாம் சத்தியமாக முடியல. சருவுக்கும் முடியல. ஆனால் பாரு எனக்கு பிடிக்கும் புளியோதரைன்னு சொல்லிட்டு போயிட்டு க்யூ நின்று எங்களுக்கு எல்லாமே புளியோதரை வாங்கிட்டு வந்தாங்க. தெய்வம். இன்னொரு ஃபன்னு நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்பாட்டில் நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா ஆஃப் ஆகிட்டேன். உண்மையிலேயே எனக்கு
விட்டால் அங்கேயே படுத்துருவேன். அந்த மாதிரி சாரி வேற கட்டி வேர்த்து ஊற்றி எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் பாட்டு பாடினோம். ஸோ நன்றி சொல்ல உனக்கு அந்த சாங்கில் 2-3 ஸ்டான்ஸை வந்து அதில் அந்த சாங்கில் இருக்கிற ஒரு ஸ்டான்ஸா சருவுக்கு, ஒரு ஸ்டான்ஸா பாருவுக்கு, ஒரு ஸ்டான்ஸா சந்துக்கு, இப்படி சொல்லி சொல்லி இவங்களெல்லாம் வந்து ரொம்ப புகழ்னேன். அவங்க அப்போது ஏதாவது என்ன திட்ட வரணும், கோபப்படணும்னு சொல்லி அதுக்குள்ளே இந்த இப்படிலாம் சொல்லி ஆஃப் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், ஓனருக்கு பாருவும் ஆட் பண்ணணும், நீங்கள் 3 பேர் தான் இப்போ ஓனர் இந்த பில்டிங்க்கு அப்படின்னுலாம் சொல்லி சிரித்தோம். பாரு வாங்கி புளியோதரை வாங்கிட்டு வந்து நான் தான் 2 பவுல் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அது சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணும்போது ஆக்சுவலி நாங்கள் இடையில தான் ஏறினோம். அது இடையில ஏறினதான் எனக்கு தெரியாது. ஆக்சுவலி ஒரு போலீஸ் இருந்தாங்க, அவங்க தான் எங்களை இந்த வழியாக போக சொன்னாங்க. நான் நினச்சி நாங்கள் நேர்மையாக போகிறோன்னு பார்த்தா பாரதி அக்கா அவங்க சொன்னாங்க, நம்ம வந்து சுற்றி வளைச்சிட்டு வராமல் இந்த வழி தான் வரோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஃப்ரீ என்ட்ரிக்கு போனோம், அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு பெய்டு என்ட்ரிக்கு போயிட்டோம். அப்புறம் இடையில ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, நல்ல வெயில், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க. எங்களுக்கு தாண்டி நிறைய பேர் நின்றுட்டுருந்தாங்க. அப்போ நாங்கள் தாண்டி அவங்கள தாண்டி போய் நின்னோம், வெயில் இல்லாமல் இருக்க. பட் க்யூ எடுத்தப்போ அவங்க போனதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம். நாங்கள் அவ்வளோ டீசெண்ட். அதை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது. சந்து, நான், பாரு, சரு எல்லாமே நாங்கள் அதை ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் எக்ஸிட்டு தான், வெளியே வர்றதுக்கு நின்னோம். அப்போ நான் சொன்னேன், நம்ம எக்ஸிட்டு வர டைமில் வாஷ்ரூம், நானும் பாரும் வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டு நடக்கிறோம். ஒரு லேடி வந்து ஒரு ஃபோட்டோன்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் ஓகே அப்படின்னேன். அப்போது சந்து வந்துட்டு, இவங்க ஃபாரினர் நினச்சிட்டிங்களா, அதிலலாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்களான்னு அவங்கக்கிட்ட கேட்டாங்க. அவங்க தெலுங்கு ஆளுங்க. அப்போ அவங்க ஆமாம் ஆமான்னு லைக் ஏதோ சொன்னாங்க. தெலுங்குல ஆமான்னு சொன்னாங்களா எனக்கு தெரியல, ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க. இவங்க ஃபாரினர்லாம் கிடையாது, ஷோலிங்கன்னு தெரியுமா, அங்கே வந்து மீன் விற்றுட்ருக்காங்க அப்படின்ட்டான். அவங்க வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டாங்க, ஃபாரினர் இல்லைன்னு அப்படின்னா. அப்போ அவங்க காது அப்படின்னாங்க. இருந்தாலும் அவங்க ஃபோட்டோ எடுத்தாங்க. பட் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹியூமிலியேஷன் மாதிரி ஆயிடுச்சு. லைக் இவன் வந்து பப்ளிக்காக ஃபாரினர் இல்லைன்னு சொன்னதும் அவங்க அதை நினச்சிட்டு வந்ததும் அவங்க ஏமாந்துட்டாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. இவனை இனி கலாய்க்க வேண்டியதில்லை, இவனும் தான் சந்துவும் தான், 2 பேரும் என்னை கலாய்ச்சிட்டாங்க. சோழிங்கநல்லூரில் மீன் விற்கிறேன்னு. அவங்க கூட ஒரு பையன் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட, தெரியுமா, கேரளாலேருந்து சென்னை வந்துட்டு சோழிங்கநல்லூரில் மீன் விற்றுட்ருக்கான் இப்படி சொல்லி சிரிச்சிட்டே போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வீடியோ எடுத்தோம், நாங்கள் நடக்கிற மாதிரி. அட்லீஸ்ட்டு எனக்கு வந்து நாங்கள் நடக்கிற மாதிரி ஒரு வீடியோ வேணும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். வெளியே செம்ம சூடு, லைக் செருப்பு போடாமல் காலில் அவ்வளோ வலி எனக்கு. அப்புறம் ஆட்டோ பிடிச்சிட்டு 300 ரூபா சொன்னான். பக்கத்தில் தான் 300 ரூபா சொன்னான். நாங்கள் வரும்போது ஒரு பர் ஹெட் 20 ருபீஸ்க்கு வந்தோம். ஆனால் போகும்போது 300 சொன்னான். வேறு வழி இல்லாமல் தான் ஏறினோம். அப்புறம் நாங்கள் சரு பேசி 250க்கு முடித்தோம். அப்புறம் கார் ஏறி கொஞ்ச நேரம் நான் ஃப்ரெண்டில் உட்காந்தேன். ஃப்ரெண்டில் ஏறி உட்காந்து கார் எடுத்ததும் வச்சேன் பாரு பாட்டு, கட்டிப்பிடிடா, அப்புறம் வசியக்காரி, இந்த மாதிரி எல்லா பாட்டும் வச்சு சருக்கிட்ட வெறுப்பேற்றிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இடையில எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு, நான் கொஞ்சம் தூங்கினேன். அதுக்கப்புறம் என்னை பின்னாடியே போய் தூங்கிக்கோ அப்படின்னாங்க. அப்புறம் சந்து மேலே காலை போட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் தூங்கினேன். அதுக்குள்ளே அம்மன் மெஸ் வந்துட்டோம். அம்மன் மெஸ்ஸில் வந்ததும் அது சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி மார்னிங்கே அம்மன் மெஸ்ஸில் நாங்கள் உட்காந்தப்போ இவங்க சாப்பிட்டுட்டு சந்தும் வெளியே போனாங்க. அப்புறம் நானும் பாரும் தான் இருந்தோம். அப்போ ஒருத்தவங்க வந்து என்னோடய
நான் இருக்கிற சீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு இங்கே யாராவது இருக்காங்களான்னு கேட்டாங்க. நான் இல்லைன்னு. ஸோ அவங்க என் பக்கத்தில் தான் உட்காந்தாங்க. பாரு தான் சொன்னாங்க, அவங்க என்னை அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. நல்லா இருந்துச்சு. ஐயோ, இதுன்னு சொல்ல மறந்துட்டேன். கோயிலில் அவ்வளோ கூட்டம்னு சொன்னேன்ல, நிறைய பேர் இப்படி பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி வெக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அப்போது அதுக்கும் என்னை கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. நீ வெக்கப்படுமா, நீ அது பண்ணுமா, நீ இது பண்ணுமான்னு சொல்லிட்டு. அதான் அது சொல்ல மறந்துட்டேன், அதனால் இப்போ சொன்னேன். அதுக்கப்புறம் அப்புறம் அம்மன் மெஸ் வந்துட்டோம்ல ஈவினிங். அங்கே தான் வந்து மறுபடியும் சாப்பாடு சாப்பிட வந்தோம். அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இவங்க காலையில் வந்தவங்கன்னு என்னை பார்த்து சொன்னாங்க. எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு, என்னை ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்புறம் நானும் சரும் ஒரு மீல்ஸு, பாரு ஒரு மீல்ஸு, சந்து வந்து கோபி ஃப்ரைட் ரைஸ் என்னமோ சாப்பிட்டாங்க. எனக்கு கை கட்டானதுனால சரு தான் எனக்கு ஊட்டி விட்டாங்க. அந்த சர்வ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. நான் கேட்டதெல்லாம் எங்களுக்கு கொடுத்தோம். எக்ஸ்ட்ரா வேலை வாங்கணும். சாம்பார் கொடுங்க எக்ஸ்ட்ரா, இல்லை என்ன வத்த குழம்பு எக்ஸ்ட்ரா கேட்டோம், அப்பெல்லாம் கேட்டோம். ரொம்ப கைண்டாக இருந்தாங்க, நல்லா சர்வ் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட சரு கேட்டாங்க, இவங்கள பார்த்தா எந்த ஊருக்காரி மாதிரி இருக்குதுன்னு. அப்போ அவங்க என்ன நல்லா பார்த்துட்டு ஃபஸ்ட் தெரியலன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபாரினரா அப்படி கேட்டாங்க, வெளிநாடா அப்படி கேட்டாங்க. அப்போ அவங்கக்கிட்டேயும் இல்லைங்க, இது சோழிங்கநல்லூரில் மீன் விற்றுட்டுருக்கு அப்படின்ட்டான். மானத்தை வாங்கிட்டான். நான் எதுவுமே சொல்ல. அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா புருஷன் வந்து இங்கே தான் இருக்காருன்னா என்னென்னமோ சொல்லி சிரிச்சுட்டே இருந்தோம். சரு எனக்கு ஊட்டி விட்டுறது, ஸ்னாப் எடுத்தேன். அப்புறம் சரு வந்து அது என்ன நான் மட்டும் சந்துவே எடுக்க வேணும்னு சொல்லி சந்து ஊட்டி விட்டுறது, ஸ்னாப் எடுத்தேன். அதுக்கப்புறம் டீ குடித்தேன். அப்புறம் மறுபடியும் வெளியே வந்து மறுபடியும் கார் எடுத்து தூங்கிட்டேன். கொஞ்சம் எழுந்திரிச்சேன். நிறைய பாட்டு கேட்டோம், ஃபன் பண்ணோம். அப்புறம் நாங்கள் எங்கள் லைஃப்பில் இந்த ஃபேமிலி ட்ரீலேருந்து ரிமூவ் ஆன ஒருத்தரை பற்றி பேசிகிட்டே வந்தோம். வேறு ஆப்ஷன் இல்லை. அது எப்படியும் அந்த டாபிக் வந்துச்சு. போகும்போது காலையில் போகும்போது எங்களுக்கு அது இருந்துச்சு. ஏன்னா நல்லா பேசியிருந்தா, நல்லா பிஹேவியரில் இருந்திருந்தா அவங்களும் கூட வந்திருந்துருப்பாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் லக்கி. அதனால் அந்த கேரக்டரே எங்கள் லைஃப்பில் இல்லை. பட் ஸ்டில் பேசாமல் இருக்க முடியல. நாங்கள் அப்படிலாம் பேசி அப்புறம் நானும் எனக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்கணும்னு இருந்துச்சு இவங்கக்கிட்ட, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தெரிய. லைக் இப்போ ஒரு வேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்கள் பார்ட்னர் வந்து வேறு ஒருத்தவங்களோட அஃபேர் வச்சா நீங்கள் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கேள்வி. அப்புறம் நீங்கள் பான் ஸ்டாராக இருந்து நீங்கள் ஒரு பான் ஸ்டார் மேலே உங்களுக்கு லவ் வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணிப்பீங்க, இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டேன். அப்போ சந்து சார் வந்து நான் தான் பான் ஸ்டாராக இருந்திருக்கேன், எனக்கு ஏதோ வீடியோ இருக்குது, வீடியோ லிங்க் அனுப்பு அப்படி சொல்லிட்டு கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் ஜெனரிக்காக கொஷின் கேட்குறேன், உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தெரிய அப்படின்னு சொல்லி சிரித்து அப்படியே போச்சு டைமு. அப்புறம் என்னை தாம்பரத்தில் இறங்கினா அவங்க போயிட்டாங்க. நானும் சந்தும் தாம்பரத்தில் இறங்கணும். என்கிட்ட தண்ணி கேன் வேறு இருந்துச்சு, பிஸ்லரி கேனு. சந்து வந்து ரேப்பிடோ போட்டு அது சீக்கிரமாக வந்துச்சு. நான் போட்ட ஊபர் வந்து அவன் எங்கே போகணும், எவ்வளோ ஆச்சு, எக்ஸ்ட்ரா 30 ரூபாய், தேவையில்லாமல் பேசினேன். பிடிக்கல. வரலன்னு சொல்லணும். ஆல்ரெடி அவனுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் எங்கே போகிறது, எவ்வளோ காசுன்னு. இதில் நான் சொன்னேன் ஆட்டோ பேன்னு. அப்போ அது அவனுக்கு பரவாயில்லையா, ஜிபே எக்ஸ்ட்ரா பண்ணணும், தேவையே இல்லை. அப்புறம் அங்கே 99 பஸ்ஸு பார்த்தேன். நான் சொன்னேன் சந்தோஷம், நான் பஸ்ஸிலே போகிறேன்னு சொல்லிட்டு பஸ் ஏறிட்டு வந்துட்டேன். பஸ்ஸு ஃபஸ்ட்டு சீட் கிடைக்கல, ரொம்ப நேரம் நின்னேன். ஏதோ இல்லாமல் நினச்சிட்டு அப்படியே வந்தேன். அப்புறம் உட்கார சீட்டு கிடச்சப்போ நான் வந்து சிஜியில் கால் பண்ணிட்டு என்னை பிக் பண்ண முடியுமா ஷோலிங்கநல்லூரில் அப்படின்னு சொன்னேன். அவன் வரேன்னா HCL வரும்போதும் இன்ஃபார்ம் பண்ணேன். அங்கே ரொம்ப நேரம் நின்னேன், கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் நின்னேன். அவன் வரதுக்கும் லேட் ஆச்சு. அப்புறம் நான் தான் எனக்கு கேன் கீழேருந்து மேலே எடுத்து கொடுத்தான். அப்புறம் செம்ம டயர்டு. வந்த உடனே குளிச்சிட்டேன்.
ஆக்சுவலி நான் வாங்கின அந்த பொம்மை கீச்செயின் தொலைஞ்சிருச்சு. எங்கே விட்டேன்னு தெரியல. கஷ்டமாயிட்டு. ஆக்சுவலி ஜங்ஷனில் நிற்கும்போது அந்த பிஸாக்காரன் இருக்காங்கள்ல, அவங்கள நான் பார்த்தேன். அவங்க என்னை க்ராஸ் பண்ணி போனாங்க வண்டியில். அவங்க என்னை நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி சொல்ல மறந்துட்டேன். காலையில் பிரதி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் கோயிலுக்கு போயிருந்தாங்களாம். செம்ம ஹாப்பி அது கேட்டப்போ. ஆனால் அவன் வாழ்க்கையில் இவ்வளோ நேரம் நான் வந்து ஒரு கோயிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அப்புறம் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ தான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அவ்வளோதான். டே டன். Bre.